கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் சொல்லி அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அப்படின்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் சர்வ வல்லவராகி என் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருஷமாய் படுக்கையா இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கிறோம். அவனுக்கு யாருமே இல்லையாம். இயேசு அவனை சந்தித்தார், அவனோடு பேசினார், அவன் நிலைமையை மாற்றினார். 38 வருஷமா யாருமே உதவியற்று இருந்த அவனுக்கு இயேசு தேடி சென்று அற்புதம் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, எனக்கும் உதவி செய்ய யாரும் இல்லை என்று யோசிக்கிறீங்களா? இந்த இயேசு இந்த நாளிலே உன்னை தேடி வந்து உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு விசை நீங்க எங்க இருந்தாலும் ஏசப்பா என்ற அவர் நாமத்தை வாயினால உச்சரிங்க. அவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டத்துல, பாடுகளிலே, தேவைகளிலே நீங்கள் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு விசை இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள். இந்த இயேசு உனக்காக ஜீவனையை தந்த இந்த இயேசு, உனக்காக பாவ காரியங்களை மாற்ற சிலுவையை தன் உயிரையை தியாகம் செய்த இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவே கூப்பிட்டு பாருங்கள். இந்த நிமிஷம் இயேசு உனக்கு உதவி செய்வார். God bless you.